ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிருத்திஷ் ட்ராவல். ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் காட்பாடி டு திருப்பதிங்க பயணம். ஆமாம், மொட்டை போட போகிறேன். ஸோ நைட்டில் கிளம்பி அடுத்த நைட்டுக்குள்ளே ட்ரெயின்லேயே போய் ட்ரெயின்லேயே வர போகிறோம். அதுக்கான முழு பதிவு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் கிருத்திஷ் ட்ராவல். ஆமாங்க, இங்கேருந்து காட்பாடிக்கு போயிட்டு அங்கே பார்க்கிங்கில் 2 வீலரை விட்டுட்டு அங்கேருந்து ட்ரெயினில் போக போகிறோம். அப்புறம் திருப்பதியில் இறங்கின பேருக்கு நடந்தே போக போகிறோம். எந்த விதமான செலவும் பண்ண போதில் அங்கே ஸ்நாக்ஸ் எதனா வாங்கி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்ல அதுக்குண்டான இது தான் இங்கே பார்க்க போகிறோம். எவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் போயிட்டு வர முடியும் அப்படின்றதோட நான் இப்படி தான் போய் வரேன். நான் சிங்கிளாக தான் போக போகிறேன். ஸோ எப்பவுமே தனியாக தான் போவேன். முடி வெட்டுறோம் அப்படின்னு சொன்னாவே நான் முடி சலூன் கடையில் வெட்டது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அப்படி தான் முடி வெட்டணும் அப்படின்னா திருப்பதிக்கு அழகாக போயிட்டு முடி மொட்டை அடிச்சுக்கின்னு பெருமாளை பார்த்துட்டு இல்லைன்னா சுற்றிட்டு கோயிலில் அங்கே இருந்துட்டு அப்படியே லட்டு வாங்கின்னு சாப்பிட்டுக்கின்னு வீட்டுக்கு வந்துடுவோம். இது தாங்க என்னுடைய அன்றாட முடி வெட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஏறி தான் இறங்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வாக்கபிள் ட்ரெயின். அதனால் வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது உங்கள் கிருத்திஷ் ட்ராவல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. அப்புறம் என்ன, வண்டி 2 வீலரில் எதுவுமே வேண்டிய பார்க்கிங்கில் விட்டுட்டு அப்படியே 1.25 டிக்கெட் 60 ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கிட்டு டக்குன்னு சாம்ராஜ் நகர்லேருந்து திருப்பதி தான் எண்டு. ஸோ அந்த ட்ரெயினில் தான் போயாச்சு. அப்புறம் என்ன, போய் ட்ரெயினை பிடிச்சி போய் கிளம்பியாச்சு. 4:10 எடுத்துன்னு போய் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டார். அங்கேருந்து நடந்து அலப்பேரி இதுக்கு போனதுக்கு எனக்கு 1/2 hour ஆச்சு. 4:45 நடந்து அங்கேருந்து போயிட்டு ஆட்டோலாம் போகல. அதனால் போன பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம என்ட்ரன்ஸ் கோபுரத்தில் இருக்கிறோம். உள்ளே போயிட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போ உள்ளே போக போகிறோம். முடிச்சுட்டு அப்படியே ஏறி மலைப்பகுதிக்கு மேலே போய்கொண்டே இருக்கிறோம். இவ்வளோதாங்க. நான் விறுவிறுன்னு கிளம்பி எங்கே போகிறோம் அவ்வளோ வேகமாக அப்படின்னா கிட்டத்தட்ட என் கணக்குப்படி ஒரு 3-4 மணி நேரத்தில் நாம் மேலே போயிடலாம். அப்படியே நடந்து செம கிளைமேட்டு, வாய்ப்பே கிடையாது. லாஸ்ட் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா தெரியும், மழை பெஞ்சினே இருக்குது. அப்படியே பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டில் சிங்கிளாக சோலோவாக மலைக்கு வந்தாச்சு. கடைசி மலையில் தான் இப்போ இருக்கிறோம். இந்த வியூ கடைசி மலைன்றது எல்லாருக்கும் தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் அங்கே சேர்ந்தாச்சு. மழை பெஞ்சினே இருக்குது பார்த்தீங்கன்னா, எந்த முடியெல்லாம் ஈரமாக இருக்குது. அதனால் அப்படியே அழகாக செம்ம கிளைமேட்டு, வாய்ப்பே கிடையாது. ஜாலியாக ட்ரெயினில் மழையில் நனைஞ்சிக்கினே ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஆளுங்களுக்கு இது செம்ம. இப்போ கூட அப்படியே தான் இருக்கும் கிளைமேட். இந்த வாரம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் யார் வந்தாலும் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் என்ன பார்த்துக்கினே வந்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கடைசி படிக்கட்டில் மலை மேலே ஏற போகிறோம். அப்படியே என்ன நம்ம அங்கேருந்து வந்தாச்சு. 60 ரூபா டிக்கெட்டில் வந்தாச்சு. இங்கே ஆட்டோ ஃபேரிங்லாம் கிடையாது. அப்படியே அலப்பேரிக்கு நடந்தே தான் வருவேன். 1/2 hour ஆகும் எனக்கு. அப்படியே உள்ளே ஏறியாச்சு. ஏறி அப்படியே கிளைமேட்டெல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு அடித்து தூள் கழுவின்னு இங்கே சேர்ந்தாச்சு. இன்னும் நாங்கள் வாங்க உள்ளே போயிட்டு கடைசி பயணத்தையும் முடிக்கலாம். நடந்து தான் போகிறோம், நடந்து தான் வரோம், தலைக்கீழாக தான் குதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நடந்து போய் தான் நடந்து வரோம். அப்புறம் என்ன, எல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்தாச்சுங்க. நம்ம மோஸ்ட்லி இங்கே தான் ஃபோட்டோ எடுப்போம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம ரோட்டில் ஃபோட்டோ எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு போயிட்டு இப்போது மொட்டை அடிச்சுக்கின்னு அப்புறமா சாமி பார்க்க போகிறோம். ஓகே வாங்க. அதுக்கப்புறம் வராக சாமி போய் பார்க்கணும். மொட்டை அடிச்சுக்கிட்டு புஷ்பக்கரணியில் போய் குளிக்கணும். அதுதாங்க முக்கியம். ஸோ குளிச்சுட்டு நம்ம போயிட்டு சாமி பார்க்கலாம். ஓகே வாங்க போகலாம். செம்மையாக ஒரு வியூ செல்ஃபி எடுத்தாச்சு. இன்னுன்னா மொட்டையும் போட்டாச்சு, குளிச்சாச்சு, லைனுக்கு போய் சாமி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நடந்து போக சொல்லி அங்கே கீழே டோக்கன் போட்டுட்டோம் நம்ம. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா டக்குன்னு அப்படியே போய் சாமியை பார்த்துட்டு ஃப்ரீ டோக்கனில் சாமி பார்த்துட்டு வர போகிறோம். அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது.
வாங்க போகலாம். இது பாருங்களா, கூட்டமே கிடையாது. இதுக்கப்புறம் கூட்டம் ஏறும்போது அதனால் முயற்சிக்குங்க. ஸோ செம்மையான ஒரு முன்னாடியே போனதுனால சாமியை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் கூட்டம் சேர்ந்துச்சுன்னா ஆல்ரெடி சாட்டர்டே சண்டே லீவுன்றதுலாம் கூட்டம் ஏறும் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து அதே மாதிரி ஏற்றிட்டாங்க டைமிங் வாட்சிங் வரும். ஸோ உள்ள குடோனுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட நிறைய நேரங்கள் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டு கோவிந்தா கோவிந்தா சாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கோபுரம் தரிசனம்லாம் முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சுட்டு அப்புறம் என்ன, அப்படியே வியூ பாயிண்டில் முடிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போகணும். அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது. அதுக்கப்புறம் நடந்து மறுபடியும் ட்ரெயின்லேயே இந்த வாட்டி ஈவினிங்கு என்னது பேசஞ்சரில் போகிறோம். அந்த பேசஞ்சரில் தான் 25 ரூபா டிக்கெட். அதனால் அதில் போயிட்டு முடிச்சிடலாம் இந்த ஜேர்னியை ஈஸியாக. ஓகே, நான் செமையாக இருக்குல்ல. ஓகே, இன்னொன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கோவிந்தா கோவிந்தா. அங்கேருந்து 60 ரூபா டிக்கெட்டு ப்ளஸ்ஸு ஸ்நாக்ஸு. நான் ஜூஸ் தான் குடித்தேன். என்ன ஜூஸுன்னா சாத்துக்குடி ஜூஸு சூப்பராக இருக்கும். 3 வாட்டி குடித்தோம். 9 கிட்டத்தட்ட அதே 100 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. வேறு எந்த செலவும் இல்லை. லட்டு ஒரு 2 லட்டு, 1 + 1. ஓகே, அப்புறம் என்ன, அவ்வளோதான். திரும்பி போக சொல்ல 25 ரூபா. அதே நடந்து போக போகிறோம். அதே நடந்து போக சொல்ல எதுவும் சாப்பிட மாட்டோம். நம்ம அன்னதானம் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம்ல, அதனால் எதுவும் வழியில் கூட ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அவ்வளோதாங்க, வேறு என்ன, எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் டன். ஓகே, சாமி பார்த்தாச்சா, மொட்டைலாம் ஆச்சாச்சா. திருப்பதி பயணம் இந்தமாரி தான். சோலோவாக போனீங்கன்னா சிங்கிளாக போய் சிங்கிளாக வந்துடலாம், யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல. போர் அடிக்காதான், எனக்கு போர் அடிக்காப்பா. நான் பாட்டுக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுல நாக்கு லேடியில். அதெல்லாம் சோலோவாக போகிறது தான் நம்மளுக்கு எப்பவுமே பிடிக்கும். ஸோ சோலோவாக இருந்து நம்மளை யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் சாமியை வந்து ஜாலியாக பார்த்துட்டு நம்ம இஷ்டமாக இருந்துட்டு நம்ம இஷ்டமாக போகலாம். எந்த முடிவு வந்தாலும் நாங்கள் தான் எடுப்போம். ஓகே, அதுதான், வேறு என்ன. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு கிளைமேட்டில் ஜாலியாக இந்த மாதம் முடிஞ்சிச்சு. திருப்பதி ட்ரிப்பு. ஸோ மொட்டையும் அடித்தாச்சு, சாமியை பார்த்தாச்சு. அடுத்த வாட்டி 2 வீலர் பைக்கில் தான் வர போகிறோம். ஆமாம், இதே காஸ்ட்டு தான் ஆகும். பெட்ரோலுக்கு 400 ரூபாய் ஆகிடும்ல. அதனால் 2 வீலர் அடுத்த ட்ரிப்பு 2 வீலரில் தான் வரப்போகிறோம். அநேகமாக நெக்ஸ்ட் மந்த்து. அப்புறம் லாஸ்ட்டாக டிசம்பர் மாதத்தில் அந்த ஃப்ரெண்டுங்களோட ஜேர்னி இருக்குது. ஸோ திருப்பதிக்கு தான். அதுக்கு நடுவுலையே ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். அப்புறம் என்ன, ஸ்டாப் வியூ, இதெல்லாம் ரெகுலராக எடுக்கிற வியூ தான். அதனால் அதெல்லாம் எடுத்து வீடியோ முடித்தாச்சு. அப்புறம் என்ன, நைட்டு சாமியில் பார்த்துட்டு முடிச்சுட்டு நைட்டு 10:30 மணிக்கு திரும்பி வீட்டுக்கே வந்தாச்சு. ஈவினிங் 7:15 ட்ரெயினுக்கு யூனிட்டில் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. எப்படி இருந்துச்சு? செம்மைச்சில். என்னப்பா அப்படியே சாட்டை முடிச்சிட்டியா? வீடியோ லென்த்தாக போயின்னுக்குதுன்னா யாரும் லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ணுறீங்க. அதனால் ஷார்ட்டாக முடிச்சிட்டோம். வாங்க, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். கோவிந்தா கோவிந்தா.